பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால உங்களை வாழ்த்துக்கிறேன். இன்றைக்கி நாம் ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். யோபு 29:15. நான் குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாக இருந்தேன் அப்படின்னு யோபு சொல்கிறாங்க. நாம் அப்படி இருக்கிறோமா யோசிக்கலாமா? நாம் யோபு குருடனுக்கு கண்ணாக இருந்தாங்களா, சப்பானிக்கு காலாக இருந்தாங்களா? யோபினோட சாட்சியை பாருங்கள். அதே மாதிரி யார் குருடர்கள்னு நாம் இப்போ பார்க்க போனீங்கன்னாக்கா, செப்பனியா 1:17 பாவம் செய்கிறவங்க குருடர்கள் தான். பாவம் செய்கிறவங்க இல்லை, பாவத்தை பற்றியுள்ள விழிப்புணர்வு உண்டேனாக்கா நாம் பாவம் செய்ய மாட்டோம் இல்லையா? அதனால் பாவம் செய்கிறவங்க குருடர்கள்னு சொல்லப்படுகிறது. 2 பேர் 1:9 சுத்திகரிப்பு இல்லாதவங்க, அதாவது ஆத்ம சுத்திகரிப்பு வேணும், நம்மளோட எல்லா காரியங்களும் சுத்திகரிப்பு இருக்கணும், பரலோகம் போகிறதுக்கு எப்படிங்கிற ஒரு உணர்வு உள்ளவங்களாக இருந்தேன்னா நம்மளை தினம் தினம் சுத்திகரித்து ஆவி ஆத்மா சரீரத்தில் சுத்தம் உள்ளவங்களாக நம்ம காணப்படணும். சுத்தம் இல்லைன்னா நாம் குருடர்கள். அப்போஸ்தலர் 13ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய செம்மையான வழிகளை விட்டு விடுகிறவங்க அதெல்லாம் குருடர்களுக்கா. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, குருடர்கள் வழி குருடர்களே வழி தப்ப பண்ணுகிறவங்க தான் நாம். குருடர்களே எல்லாம் வழி தப்ப பண்ணுகிறவங்க தான் நாம். மத்தேயு 15:14 குருடனுக்கு வழிகாட்டிகளாக இருக்கணும்னு சொல்லி இயேசு சொன்னாங்க. குருடனுக்கு வழிகாட்டுகிறவங்களாக நாம் இருக்கணும்னு சொல்லி இயேசு சொன்னாங்க. அப்புறம் உபாகமம் 16:19 பரிதானம் வாங்குறவங்க பிரதிபலம் எதிர்பாராமல் கர்த்தருக்கு பிரியமாக ஊழியம் பரிதானம் வாங்குறவங்க இருக்கக்கூடாது, பிரதிபலம் எதிர்பார்க்கக்கூடாத கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். ஊழியக்காரன் காணிக்கையில் கூடாதுன்னு சொல்லி வேதம் சொல்லும். காணிக்கை எதிர்பார்க்கக்கூடாது, கண்டிஷன் போடக்கூடாது, இவ்வளோ கொடுக்கணும், அங்கே செய்யணும், இப்படி செய்யணும், அது அப்படி இருந்த கூட்டம் அந்த மாதிரியெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் கண்டிஷன் போடக்கூடாது. இந்த பரிதானம் இப்போ பிரதிபலன் இல்லாத ஒரு பிரதிபலன் வாங்கிறதுக்கு எதிர்பார்க்கக்கூடாது, பிரதிபலனை எதிர்பார்க்காத ஒரு ஊழியம் செய்யணும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமாக இருக்குது. சங்கீதம் 25:15 என் கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கு. நம்ம கண் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டு இருக்கிறவங்களாக காணப்படணும். தீங்கான காரியம் நம்ம கண்ணிന് முன்பாக வைக்கக்கூடாது. தீங்கான காரியம் மாம்சத்தின் கிரிகள் நம்ம கண்ணு முன்னால் இருக்கக்கூடாது. அருவருக்கிறது, வெறுக்கிறது, கஞ்சாட பேசுறது, கண்டு காணா போகிறது, பரியாசம் கேலி பரியாசம் மற்றவங்கள செய்கிறது, அதெல்லாம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நம்ம மற்றவங்களுக்கு கண்ணாக இருக்கணும். யோபுவை போல என் கண்ணு குருடனுக்கு கண்ணும் சப்பானிக்கு காலுமாக நம்ம மாறணும். அது அப்போ தான் கர்த்தர் நம்ம மேலே பிரியப்படுவாங்க. நல்ல ஊழியத்தை செய்து நல்ல சாட்சி நம்மளுக்குள்ளேருந்து வெளிப்படும். கர்த்தர் இந்த வார்த்தைகளெல்லாம் ஆசீர்வதிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.